ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் சூர்யா. நம்ம ஜாக் மீடியா பப்ளிக் சேனல்ல இருந்து இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணகிரியில கடந்த 31 வருஷமா நடந்துட்டு இருக்க மாங்கனி கண்காட்சி தான் வந்திருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 31 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம மக்கள் வந்து என்னென்ன சொல்றாங்க, இங்க என்ன வரலாறு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நிறைய கடைங்க இருந்துச்சு, அந்த ரைட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்? இப்போ வர்றது வந்து நிறைய பேர் வந்து டோல் தாண்டி போயிடும். ஓகே, எங்க கட் பண்ணோம் அப்படின்னு தெரியல. டோலுக்கு பின்னாடியும் இந்த பக்கம் கிராஸ் பண்றது மாதிரி ஒன்ஸ் என்ட்ரா ஆயிருந்தோம்னா இந்த பக்கம் போகணுன்ற மாதிரி பேனர்ஸ் அவ்வளவா எங்கேயுமே இல்லை பார்த்தேன். ஆனா நீங்க டோல் கட்டிட்டு போயிட்டு சுத்திட்டு எங்க பின்னாடி அதே மாதிரி கொஞ்சம் பேர் உள்ள வாட்டர் ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டேங்க்ஸ் இருக்கு, பட் வாட்டர் தண்ணி இல்ல உள்ள காலியா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரோட்ல டைரக்ஷன் சரியா இல்லை. நான் டோல் கிராஸ் பண்ணி டோல் ₹90 பே பண்ணி தான் வர மாதிரி. எங்க பின்னாடி நிறைய பேர் அப்படிதான் வந்தாங்க. அது கொஞ்சம் கரெக்டா போலீஸ் இருக்காங்க அங்க, பட் எங்க கட் பண்ணுன்றதுக்கான ஒரு டைரக்ஷன் போர்ட்ஸே எங்கேயுமே இல்ல. அது பண்ணாங்கன்னா கரெக்ட் நல்லா இருக்கும். உள்ள தண்ணி டேங்க்ஸ் இருக்கு, பட் தண்ணி இல்ல. தண்ணி காலி தண்ணி அப்பப்ப பார்த்து ஃப்ரீக்வெண்டா ஃபில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். செகண்ட் டே தான் வர நாட்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா க்ரௌடு போர் ஆயிட்டு, ஆனா என்ஜாய் பண்ண மாதிரி நல்லா இருக்கு. நிறைய பேர் வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணோம். சரிங்களா, எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து சுற்றி பார்க்கலாம் நல்லா. இன்னொரு என்ன விஷயம்னா செக்யூரா இருக்குது. குடும்பத்தோட வந்து நல்லா ஒரு ஃபங்க்ஷன் நல்லா பண்ணலாம். அப்புறமா ஜூலியன் ஊஞ்சல் ஊஞ்சல் அது ஒரு அண்ணா நல்லா போட்டிருக்காங்க. ரொம்ப நாளா வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை. ஒரு இந்த வருஷம் மட்டும்தான் நல்லா ஒரு கண்காட்சி நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஒரு அப்புறம் ஆனா ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம், பெருமையா இருக்குது. நீங்க என்னென்ன என்ஜாய் பண்ணீங்கன்றத பத்தி? எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. டான்ஸ் ஆனாங்க, தலை பாட்டுக்கு. போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க, அத்தைங்க பிரச்சனை கொஞ்சம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஆகும். சரி, ஓகே ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா? நீங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் மாங்கனி கண்காட்சில இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா? போன டைமுக்கும் இப்போ டைமுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அது என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. போன டைமோட நல்லா இருந்துச்சு. உள்ள அந்த மாமா இது இருக்குல்ல, அந்த ஷேப்ல பண்ணிருந்தாங்கல்ல, விவசாயத்தை ஊக்குவிக்கிற விதமா நீங்க ஒரு 4 வந்து நல்லா சிறப்பாக மாங்கனி காட்சிலாம் சிறப்பாக இருந்தது. சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அதை பத்தி நல்லதா இருந்துச்சு. ஓகே. அம்மேட்டுக்கு விலங்குகள், போலீஸ் அந்த துப்பாக்கி வச்சது அதெல்லாம் பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டவுனில் அங்கே சென்ட்ரல் இருந்தபோது நல்லா கூட்டமாக நல்லா போக்குவரத்து நல்லா இருந்துச்சு. இங்கே டோல்கேட்டில் ஒன்றா செட்டாக இது பண்ணல, கொஞ்சம் அவசரப்படுறாங்க. வண்டி நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் அவுட்டில் இருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. அம்மேட்டுக்கு நாட்டில் டான்ஸ் ப்ரோக்ராம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கடைங்களாம் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. மக்கள் எல்லாம் கொஞ்சம் இது பண்றாங்க, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்ட்டு. அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா இது அங்கேயே பழைய தவளையே நல்லா போட்டு நல்லா இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தான் இருக்கு. மக்களுங்களாம் ரொம்ப கொஞ்சம் அவுட்டர்ல அங்கிருந்து வரவங்க இங்க கொஞ்சம் பண்ற ரொம்ப நெருக்கு, வண்டி நிப்பாட்டுறதுக்கும் இடம் இல்ல, ரொம்ப இதா இருக்கு. ஓகேண்ணா, ஓகே. அண்ணா போனோம், சுத்தி பார்த்தோம், சாப்பிடுற ஐட்டம் சாப்பிட்டோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நாங்க நல்லா சாப்பிட்டீங்களா? ஓரளவு தான். இந்த வாட்டி ரொம்ப கம்மியா, இடம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கம்மியா. ஆமா, இந்த வாட்டி ரொம்ப எல்லாரும் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. யாருனாலும் இடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்பெல்லாம் ரேட் சொல்றாங்க, எது எடுத்தாலும் 50, 100, 600 அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் விக்கிறாங்கண்ணா. ஓகே, விலைலாம் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கா இல்ல ஒரு சில எடுத்தாலுமே 300க்கு மேல 400க்கு மேல தான் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியலண்ணா. உள்ள போறோம், என்ஜாய் பண்ண, எல்லாரையும் பாக்குறோம், என்ஜாய் பண்றோம், அதோட சரி. வாங்குற மாதிரி எதுவும் இல்ல. இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கடைங்க கூட கம்மியா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வருஷம் வந்து சிறப்பு. கிருஷ்ணகிரினா ஃபேமஸ் என்ன பாத்தீங்கன்னா மாங்கனி கண்காட்சி தான். வருஷம் என்ஜாய்மெண்ட். ஒவ்வொரு வருஷம் நாங்க என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த வருஷம் சிறப்பிக்க வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாளே நேற்று ஓப்பன் ஆச்சு, சாட்டர்டே வந்திருக்கோம். சும்மா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கிறோம்.
சூப்பர். கிருஷ்ணகிரிக்கு அடையாளமே மாங்கனி மாங்காய் தான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல எப்படி இருக்கு? இதுல ஆர்வம் மிகுதியாவே இருக்கும். மாங்காய் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வர, ஒரு சின்ன பையன் வந்து கூட ஒரு நார்மலா வர ஒரு 10 வெரைட்டி 20 வெரைட்டி. இப்ப மேங்கோனா எல்லாத்துக்கும் ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி தான் ஃபெமிலியரா தெரியும். இதை தெரியும் போது நிறைய விஷயம் மாங்காவில தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்கா இருக்க மாதிரி இங்க வந்து மாங்காவை ஸ்பெசிஃபிக்கா எடுத்து பண்றோம்னா இந்த விழாவில் வந்து சிறந்த விவசாயிகளுக்கான விருதுகளும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்குவார்கள். இதுல யார் நல்லா பண்றாங்களோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து விருதுகள் வழங்குவாங்க. பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு தருவாங்க. ஓகே, தேங்க்ஸ். இந்த மாம்பழம் வந்து தோட்டக்கலை துறையில தான் வரும். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை துறையில. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆக்சுவலி கிருஷ்ணகிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாங்கனி கண்காட்சி வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது என்னன்னா யானை வந்து ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு இது பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜாக் மீடியா பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாக் மீடியா பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? எல்லாரும் சொல்ல எப்படி? ஓகே, நம்ம ஜாக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.